நம்ம இங்க வந்திருக்கிறது சர்ஃபிங் கத்துக்கிறதுக்கு. தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க பழகலாம். நம்ம இந்த வாரம் என்ன கத்துக்க போறோம்? அதாவது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த வாட்டி. அதாவது பீச். காலங்காலத்துல 6 மணிக்கு இந்த சன்ரைஸ்க்கு பீச்ல நிக்கும் போது இருக்க ஒரு திருப்தி இருக்கு. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ அஜித். கண்டிப்பா சர்ஃபிங் கத்துக்க வந்திருக்கோம். நம்மளுக்கு யார் கத்து கொடுக்க போறான்னு பார்த்தா அஜித் ஃப்ரம் கோகோ சர்ஃப் ஸ்கூல். சோ வணக்கம் அஜித். வணக்கம் வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆசம், ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த இடத்த பத்தி, அதாவது உங்களுக்கும் இந்த இடத்துக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கும். கண்டிப்பா ஓஷன்னாலே நம்மளுக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்கும் ப்ரோ. ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்து எல்லா இடத்துலயும் புரியுது. பிறந்ததுல இருந்தே பிறந்ததுல இருந்தே நம்ம ஒரு ஆமா ஆளுங்க நம்ம. சோ ஆமா நம்ம வந்து ரொம்ப கனெக்டிங்ல இருக்கோம். சோ நம்ம கடலுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. புரியுது. உங்களுக்கு யாருமே பேசல, இங்க வந்து உட்கார்ந்தா அது உங்களுக்கு பேசும். அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா அந்த ஒரு கனெக்ஷன்ல இருப்போம் நாங்க. சோ இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்னன்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி சர்ஃப ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ என்ன இந்த போர்ட்ல என்னென்ன நேம்ஸ் எல்லாம் இருக்கு. எஸ். சோ அதோட நேம்ஸ் தண்ணிக்குள்ள நான் போற ஒரே ஐட்டம் மட்டும் ஒன்னு வச்சிட்டு அந்த போர்டு மட்டும் தான். அந்த போர்டு மட்டும் தான். அந்த போர்டுல சில பார்ட் ஆஃப் நேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. சோ அத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி கண்டிஷன் நம்ம பார்க்கணும். கண்டிஷன்னா ஓஷன் கண்டிஷன். ஓ இன்னைக்கு வந்து சோ இன்னைக்கு வந்து ஓகே செய்ய மாட்டானா இவரு? செய்ய மாட்டான். அதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களை ஒரு ஸ்பாட்டுக்கு கொண்டு போவேன். இப்போ கிரீன் வேவ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சைஸ் ஒரு 2-3 ஃபீட்ல இருக்கு வேவ். சோ அந்த வேவ்ல நம்மளுக்கு டைரக்டா எடுத்துன்னு போனோம்னா நம்ம ஒரே ஆள்ல திருப்பி ஓடி வந்துரும். ஐயோ ப்ரோ எனக்கு வேணாம் அப்படின்னு ஓடுது. 2 அடி அலையே நம்ம தூக்கி போட்டு அது தண்ணியில நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்கும். 2 அடி அவரு ஆமா இப்படி இருக்கும். அந்த 2 அடி 3 அடிலாம் இப்படி இருக்கும். ஓகே. சோ ஏன்னா நம்ம படுத்துட்டு இப்படி பார்க்கும்போது அப்படி இருக்கும். சோ அது வந்து அடிக்கும் போது பவராவும் இருக்கும். சோ ஆமா சின்ன 0.1 0.2லாம் வந்து இப்படி குழந்தை அது ஓகே. இப்ப கீழ வராரு அவர்லாம், இதெல்லாம் வந்து ஓகே குழந்தை. நாம எந்த வேவ்ல கேட்ச் பண்ண போறோம்? நான் ஸ்டார்டிங்லயே இந்த இடத்துல அந்த வேவ் கிரீன் வேவ் உடைஞ்சிட்டு வர போது, உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம சர்ஃப் பண்ண போறோம். ஓகே. அந்த ஒயிட் வாஷ், அது பேர் வந்து ஒயிட் வாஷ். ஓகே. அதாவது இப்படி ஏறி இறங்கி உடைஞ்சி வரும்போது தான் அந்த அலையில தான் நாம சர்ஃப் பண்ண போறோம். ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த நெக்ஸ்ட் லெவல்ல போலாம். எனக்கு தரலன்னு பிரச்சனை, நான் போய் குதிப்பேன் அந்த லெவல்ல. சூப்பர் ப்ரோ. அவ்வளவுதான், இந்த மோட்டிவேஷன் தான். அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெச்சஸ் அது மாதிரி இருக்கா? கண்டிப்பா நம்ம ஒரு எந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணாலும் you have to வார்ம் அப். ஆமா நம்ம பாடியை ஃப்ரீ பண்ணாதான் வந்து அங்க விளையாடவே முடியும் நம்ம. ஆமா கொஞ்சம் நல்ல ஃபிசிபிலிட்டி, நல்லா நம்மளுக்கு எங்க கீழே விழுந்தாலும் இந்த கிராம்ப் ஆகாது. சோ மெயினே அதுதான். நம்ம தண்ணிக்குள்ள மெயினா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். உள்ள போயிட்டு அங்க புச்சி ஐயோ ப்ரோ புச்சிக்கிச்சு ப்ரோ அப்படின்னு இருந்தா தண்ணிக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது. ஆமா நாங்க தான் தூக்கிட்டு வரணும் கஷ்டப்பட்டு. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டேன் அப்படிதான். சோ பண்ணிடலாம். வார்ம் அப். எஸ். அதுக்கப்புறம் போர்ட் லெசன். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ரைட் ஃபார்வர்ட். யா ரெடி. ஓகே போலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்ல அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அப் அண்ட் டவுன். அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் பொறுமையா உங்க சின்ன. ஓகே நவ கம் ஸ்ட்ரைட். ஓகே இப்போ ஹேண்ட்ஸ் ரொட்டேட் ஃபார்வர்ட். கொஞ்சம் லைட்டா வைடா நின்னுட்டு ஹேண்ட்ஸ் ரொட்டேட் ஃபார்வர்ட். அப்படியே பேக்ல. ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் நம்மளோட கை ஹேண்ட். அப்படியே ஆப்போசிட். அப்படியே பேக்ல. நல்லாதான் இருக்குல்ல காலைல 6 மணிக்கு எஞ்சிலாம் பண்றதுக்கும். சூப்பர் ப்ரோ. இது எப்பவும் பண்ணா நல்லா இருக்கும் அந்த ஒரு நாள். ஆமா அந்த ஒரு நாள் எல்லா நாளும் இருந்தா நல்லா தானே இருக்கும். நல்லா நம்ம பாடி கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். ஓகே இப்போ வந்து நம்ம பாடி ரொட்டேட்.
come straight. Hippo, put your hands up and stay a little wider. Okay. And bend forward. அப்படியே bend பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே stretch. Okay. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு bend back. Come straight and sideways. Then opposite. Okay. இப்போ வந்து நம்ம hip rotate. Okay. Okay வா. hipல கை வச்சுக்கங்க. Okay. hip rotate forward. Okay, then opposite. Okay. ஓகே போதும். இப்போ ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. Okay. இப்போ வந்து நம்ம நீ ரொட்டேட்டுக்கு போயிடலாம். Done. ஓகேவா? இப்போ கையை வந்து நீல வச்சுட்டு ஃப்ரண்ட்ல ரொட்டேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆப்போசிட். ஓகே. இப்போ ஜஸ்ட் அப்படியே லெக்க ஃப்ரீ பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெச். பண்ணிட்டு அப்படியே பேக்ல. ஓகே சூப்பர். அப்படியே கிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் லெக் அப்படியே பேக்ல. ஓகே சூப்பர். பாடி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு உங்க ஃபீட் டோஸ் வந்து அப்படியே ஃப்ரண்ட் பேக். ஓகே ப்ரோ. இப்போ go for a sitting position. ஸோ இப்போ வந்து ஒரு 10 டைம்ஸ் நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. Are you guys okay? Nice. Perfect. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரெச் முடிஞ்சிச்சு. இப்போ go for a meditation. Like passionate ஆயிடணும். இப்போ அப்படியே உட்கார்ந்துட்டு அந்த ஓஷன் ஃபீல், அந்த வேவ்ஸ், அந்த விண்ட் எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்படியே ஒரு 3 minutes. ஓகே. அப்படியே உட்கார்ந்துட்டு go for a சாந்தி சாந்தி மோட். சூப்பர். இங்கே உட்காந்துருவோமா? இங்கே உட்காந்துலாம். சூப்பர். ஓகே. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுங்க. பொறுமையா அப்படியே மூச்சை இழுத்துட்டு பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்படியே பொறுமையா கண்ணை ஓபன் பண்ணுங்க. அப்படியே உங்க கையை வந்து ரப் பண்ணிட்டு அப்படியே உங்க கண்ணில் பத்திட்டு ஓபன் பண்ணுங்க. ஓகே. இப்போ கொஞ்சம் கிளியர்னஸா தெரியுதா? எனக்கு அப்படியே ப்ளூ டோன்ல இருக்கு ப்ரோ. ஆமா, கடல் ப்ளூ டோன் தான் ப்ரோ. ப்ரோ ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கவுண்டர். நெக்ஸ்ட் மெடிடேஷனுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம போர்ட் லெசன் போலாம். அப்படியா? ஆமா. போர்டை பத்தி இப்ப தெரிஞ்சுக்க போறோம். போர்டை பத்தி தெரிஞ்சுக்க. சூப்பர். டன் ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ, போர்டு எடுத்துட்டு நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஓகே நம்ம எப்படி பேசிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அங்க போயிட்டு. ஓகேவா? ஓகே. நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. இப்படி உள்ள வந்துருங்க. போர்டுக்குள்ள வந்துட்டு ஓகே. இந்த போர்டு இப்படி திருப்பி நம்மளுக்கு அந்த பின்னாடி ஹோல்ட் பண்றது, அந்த கேரி பண்றதுக்கு ஹோல் இருக்கு, ஒரு கேப் இருக்கு. அந்த கேரி தான் ஈஸியா இருக்கா? அப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படியா? இது நம்மளோட பெருசா இருக்காரு. ஆமா. போர்டு எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே. எல்லாம் இப்போ வந்து தொடங்கியாச்சு. இப்போ என்னன்னா போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்னு வந்து சாஃப்ட் ஆஃப், இன்னொன்னு வந்து ஹாட் டாப்ஸ். ஸோ சாஃப்ட் ஆஃப் ஹாட் டாப் என்னன்னா, சாஃப்ட் ஆஃப் வந்து
நம்ம தர்மாகோல். ஸோ உள்ள வந்து தர்மாகோலா இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து என்னன்னா அவங்க மேல இடிச்சா கூட அவங்களுக்கு வந்து வலிக்க கூடாது. சோ நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் எப்பவும். அதனால வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் அதுதான் ஃபர்ஸ்ட். நம்மளுக்கும் அதேதான். சோ அவங்களுக்கு ஏன் நம்மளுக்கு இந்த வந்து தர்மாகோல்ல நல்லா பெருசா கொடுக்கறனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உள்ள நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. புரியுது. தைரியம் அதிகமா இருக்கும். ஓகே நம்ம கிட்ட இவ்வளவு பெருசா இருக்கு. சோ ஸ்விமிங் தெரியாத வந்து ஓகே செத்து போற பாட்டுல பொளச்சு பண்றா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். சோ அதனால வந்து நம்ம சாஃப்ட் டாப் இது மாதிரி கைண்ட் ஆஃப் போட்ஸ். ஓகே. சோ ஹார்ட் டாப் வந்து இன்டர்மீடியட் லெவல். சோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம நல்லா கம்ஃபர்டபுளா ஒரு அளவுக்கு ஆயிட்டோம்னா சோ நம்ம செல்ஃபாவே நம்ம கேஷ் பண்றோம்னா அந்த டைம்ல நம்ம ஹாட் டாப் அது வந்து ஃபைபர் கிளாஸ் போர்டு. சோ ஃபைபர் கிளாஸ் போர்டு வந்து எப்படி இருக்கும் அப்போ வெயிட்லாம் சொல்ல முடியாது அவ்வளோலாம் இல்ல. சோ சைஸ்க்கு ஏத்த மாதிரி தான். ஆனா லைட் வெயிட்டா தான் இருக்கும். சோ ப்ரொபஷனல்ஸ் கொஞ்சம் சைஸ் குட்டி ஆகும் வேற இல்ல. ஆமா. சோ அவங்க ப்ரொபஷனல் லாங் போர்ட்ஸ் இருக்கு, ஷார்ட் போர்ட்ஸ் இருக்கு. ஓகே. சோ லாங் போர்ட்ஸ்லாம் வந்து நீங்க சில சர்ஃப் வீடியோலாம் பாத்துருப்பீங்க. நிறைய பாத்துருக்கேன். சோ இதே மாதிரி பெரிய போர்டா இருக்கும். அவங்க தே வாக்கிங் ஆன் தி போர்ட். புரியுது எனக்கு. அந்த அலையில அப்படியே ட்ரிக்ஸ்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு ஷார்ட் போர்ட்ல என்னன்னா அதுல மேல பறப்பாங்க. சோ கட் பேக் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தது இல்ல bro. அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லையா? ஓகே. தண்ணில போவாங்க வெளியில வந்து அந்த தண்ணிக்குள்ள அந்த அலக்குள்ள போறது அந்த அதெல்லாம் பாத்துருக்கேன். உள்ள அப்படியே ஆமா அந்த அலக்குள்ளே போவாங்க. சோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொபஷனல். சோ ஒரு ப்ரொபஷனல் ப்ரோ அது மாதிரி லெவல்ஸ் இருக்கு. ஓகே. ஆமா. சோ இப்போ வந்து நம்ம வந்து பிகினர் லெவல். ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட் ஆஃப்ல சில போர்ட் பார்ட் ஆஃப் நேம்ஸ்லாம் இருக்கு. ஓகே. சோ அதுக்கு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி போர்ட்ல லை டவுன் பண்ணோம், எப்படி பேடல் பண்ணோம், எப்படி நிக்கணும் அதெல்லாம். ஆமா. சோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஓகே. சோ இப்போ வந்து நான் உங்களுக்கு போர்டோட எக்ஸ்பிளைன் சொல்லிறேன். போர்ட் பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளைன் சொல்லிறேன். சோ இது பேர் வந்து சர்ஃப் போர்ட். So சில பார்ட் ஆஃப் நேம்ஸ். சோ போர்ட்ல the front call nose. Okay. ஆமா nose. The back call tail. சூப்பர். The side call rail. ஆமா rail. அதுக்கு அப்புறம் இது வந்து deck. சோ நிக்கிற இடம் பேரு deck. நம்ம லை டவுன் பண்ற இடம் பேர் வந்து deck. ஓகே. ஓகேவா? சோ கீழ வந்து bottom. அந்த போர்ட் கீழ வந்து bottom. அதுக்கு அப்புறம் நம்ம the rope call leash. இவர்தான் நம்மள விட போகாம இவர்தான் வந்து நம்ம போர்ட நம்ம கூடயே வெச்சுப்பாரு. ஓகே. இவருக்கு தான் நம்ம போர்டு போயிராம இருக்கிறதுக்காக. ஆமா. ஓகே. சோ அது கீழ வந்து இன்னும் ஒரு 3 திங்ஸ் இருக்கு பாருங்க. ஷார்ப்பா பிளேட் மாதிரி ஷார்க்குக்கு வர மாதிரி. ஆமா. சோ அது பேர் வந்து fins. ஆமா. சோ நம்ம எப்ப சர்ஃப் பண்ண போனாலும் you have to check it both leash and fins very important. fins எப்படி ஹெல்ப் ஆகும்? இது நம்ம வந்து என்ன ஹெல்ப் பண்ணனும்னா சோ நம்மளோட டைரக்ஷன் நம்ம வித்தவுட் ஃபின்ஸா பண்ணோம்னா ஒரு தர்மாகோல் இப்ப நம்ம நார்மலாவே ஒரு தர்மாகோல் எடுத்து பண்ணோம்னா அது என்ன ஃபுல் ரொட்டேட் அப்படியே நம்மள கண்ட்ரோல் மீறி கொண்டு போகும். ஆமா. சோ அதே நம்மளுக்கு வந்து அந்த ஃபின்ஸ் அது இருந்துச்சுன்னா நம்மளோட டைரக்ஷன் அது வந்து தண்ணி கிழிச்சிக்கிட்டு நம்மளோட பேலன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் வரும். சோ அதுக்கு தான் வந்து ஃபின்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ லீஷ் வந்து நம்மள போர்டு நம்ம விட்டுறவே வேண்டாம். ஒரு பார்ட் வந்து வெல்க்ரோ பார்ட் வந்து போர்டு டேக் பண்ணிருக்கோம். இன்னொரு பார்ட் வந்து கால்ல டேக் பண்ணிருக்கோம். சூப்பர். எவ்வளவு அடி கீழ வந்தாலும் நம்ம போர்டு அப்படியே ஜஸ்ட் நம்ம அடி கிக் பண்ணோம்னா நம்ம போர்டு நம்ம கிட்ட வந்துரும். அந்த பிரஷர்ல இப்படி இழுத்தாலே வந்துரும். ஆமா. சோ போர்டு இப்போ நம்ம கீழ விழுந்துட்டோம் அலை அடிச்சு அந்த போர்டு மட்டும் ஃப்ளோட் ஆயிட்டு ஃப்ரண்ட்ல போகும். சோ அந்த டைம்ல அப்படியே ஜஸ்ட் அப்படியே வாடா அப்படினா அவ்வளவுதான் நம்ம கிட்ட வந்துரும். அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கிளைம் பண்ணி. இப்போ இந்த ஃபின்ஸ் நீங்க மேட்டர் சொன்னீங்களா ஷார்ப்பா இருக்குமா? அது ஷார்ப்பா தான் இருக்கும். இப்போ என்னன்னா ஃபின்ஸ் வந்து தண்ணில எப்பவும் ஷார்ப்பா தான் இருக்கும். அது தண்ணில வந்து நம்மளுக்கு சேஃப்டி வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம். சோ ஃபின்ஸ் உங்க மேல படாத அளவுக்கு. அதுதான் இப்ப கேக்குறேன். இன் கேஸ் இழுக்கும்போது வந்து பட்டாக்ஸ் குட்டினா போட்டிக்கும் bro. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். சோ பிகினர்ஸ்ல வந்து எப்பவும் இன்ஸ்ட்ரக்டர் கூடவே இருப்பாங்க. சோ அவங்கள வந்து நம்ம தனியாவே விட மாட்டோம். சோ அவங்க ஒன்ஸ் நம்ம வேவ முடிச்சிட்டு அவங்க கூட வர வரையும் நம்ம கூடயே தான் இருப்போம். உயிர் பாதுகாப்பு. ஆமா. சோ ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல எப்படி போர்டை ஹேண்டில் பண்றது என்ன ஏதுன்னே தெரியாது. சோ எப்பவும் வந்து கூட இன்ஸ்ட்ரக்டர் இருந்தா தான் அவங்க நாம ஷோ பண்ணி கட்டினாதான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. புரியுது இல்ல கிளாரிட்டியா இருக்காது. ஆமா. எடுத்தோம் அவங்க கிட்ட போர்டு குத்துனா அலை அடிக்கும் போது அவங்களுக்கு போர்டு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது. ரொம்ப கஷ்டப்படும். அப்பதான் வந்து ஃபின்ஸ் வந்து மேல எல்லாம் அப்படி அடிச்சிச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்கிராச்சஸ். ஆமா. சோ அதனால வந்து நம்ம விட மாட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 கிளாஸ் கூடயே இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஓகே இதுக்கு அப்புறம் இந்த போர்டு இப்படி தான் ஹேண்டில் பண்ணனும். அதே தான் எனக்கு பண்ண போறீங்க பாருங்க. கிளாரிட்டி கொடுக்க போறீங்க எனக்கு. அவ்வளவுதான். சோ இப்போ நீங்க கத்துக்கிட்டதனால நான் சொல்றேன் பாருங்க. அது நோஸ். சூப்பர். இவர் டெயில். சைடு ரெயில். கீழ பாட்டம். இது ஃபின்ஸ். இது டெக். அவ்வளவுதானே? ஆமா. சூப்பர். வேற ஏதாச்சும் இவர் வந்து நம்ம லீஷ் நம்மள காலை பிடிச்சிருப்பாரு. ஆமா. அவ்வளவுதான் நம்ம போர்ட்ல இருக்க ஐட்டம்ஸ். ஓகே. இந்த நோஸ் எல்லாம் எதுக்கு நீங்க என்கிட்ட சொன்னீங்க? அத பிடிச்சிட்டு போடணுமா இல்ல
அப்படி இல்ல இல்லையா? தண்ணியில வந்து எது ஃப்ரண்ட் எது பேக்னு தெரியாது பிகினருக்கு. ஓ ஓகே. இப்போ நம்ம சர்ஃபிங் வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சுதான் பண்ணும் அவசியம் இல்ல. அவசியம் இல்லை. ஸ்விம்மிங் தெரியலனாலும் நான் சுமரும் வந்து பண்ணலாம். ஸ்விம்மிங் தெரிஞ்சு பண்றவங்க மோஸ்டா அவங்க வந்து ஓஷன்ல ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம சென்னையில இருந்து வரவங்கலாம் ஸோ ஸ்விம்மிங் பூல்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க வந்துட்டு எனக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும் பட் ஆனா ஓகே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் வேற வேற இல்ல. ஸோ ஆமா டோட்டலா அது ஒரு போர்டு இருந்தா சர்ஃபிங், போர்டு இல்லைன்னா அது ஸ்விம்மிங். அப்படியே உள்ள நீங்க எவ்வளவு தூரம் வேணா போகலாம். மிதக்கிறது தான். ஆமா நம்ம அதுதான். எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி சர்ஃபிங் எப்படி நம்மளோட ஊருக்குள்ள வந்துச்சு, எப்படி கால் எடுத்து வச்சு இவன் வந்துட்டு இப்ப ஆட்டி படைச்சிட்டு இருக்கான், நம்ம மக்கள் எப்படி இதை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் வந்து கொஞ்சம் லெஸ் பீப்புளுக்கு தான் ப்ரோ தெரியும். கொரோனா எப்போ வந்ததோ அதுக்கப்புறம் ஃபுல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ சென்னையில சில பேருக்கு இன்னும் கூட சர்ஃபிங்னாலே தெரியாது. கொரோனாக்கு முன்னாடி ஒரு 50-50 இருந்தது. சோ இப்போ வந்து கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 70-80% தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதிகமாயிடுச்சு. சோ சென்னையில சர்ஃபிங் இருக்கு. ஓகே. ஓ வெளியே எங்கன்னா நம்ம ட்ரிப் எங்கன்னா போனாலும் சென்னையில இந்தியாவுல சர்ஃபிங் இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி ஆமா இங்கே பண்ணலாம். ஆமா. சோ ஆனா கோவாலயே நாங்க தான் போயிட்டு அங்க டீச் பண்ணுவோம் ஆக்சுவலா. சோ நம்ம பசங்க தான் போயிட்டு அங்க டீச் பண்ணுவாங்க கோவாலயே. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வர்க்லால போயிருக்கு, கோவால போயிருக்கு. ஓகே. சோ ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்போ? இருக்கு. நான் ஒரு 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். கோச்சா, சர்ஃபிங் கோச்சா? சர்ஃபிங் கோச்சா வந்து ஒரு 8-7 இயர்ஸ் தாராளங்க. அது ஒரு கோச்சா 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பல மக்களை பார்த்திருப்போம், பல மக்களை ஏகப்பட்ட மக்களை பார்த்திருப்போம். ஆமா ட்ரூ. அது உங்களுக்கு சர்ஃபிங்ன்றது நம்ம நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட கல்ச்சர்ல இருக்க ஏகப்பட்ட மனுஷங்க நம்ம கிட்ட வந்து. ஆமா எல்லா வேர்ல்ட்ல எல்லாம் எங்க எல்லாம் வந்து அவங்க சர்ச் பண்ணும்போது ஒரு ஆக்டிவிட்டி சர்ச் பண்ணும்போது சர்ஃபிங் இருந்துச்சுனாலே ஆமா ஆமா அவங்களுக்கு அட்வென்ச்சர்ன்றோம். அதாவது நேச்சரை மீறி நம்ம நேச்சர். ஆமா அது நேச்சரையே வந்து நம்ம வந்து நம்ம கையில போடுறோம். சோ பாருங்களேன், எனக்கு நிஜமாவே தண்ணி ரொம்ப பயங்க. நினைச்சா நம்மள க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும், நினைச்சா நம்ம க்ளோஸ் பண்ணிரும். சோ தண்ணின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தண்ணி தான். பீப்புள் வந்து எப்படின்னா ஐயோ உள்ள போனவனும் அலைய அடிச்சு நம்மளுக்கு புடிச்சு இழுத்துட்டு போ. அது கை இருக்கா கால் இருக்கா நம்மள புடிச்சு இழுத்துட்டு போறதுக்கு அது பாட்டுட்டு அது ஒரு பக்கம் இருக்கு போது நாமளே போயிட்டு அந்த இந்த லெவல் வாட்டர் தான் இருக்கும். சில பேர் என்னன்னா அந்த ஒரு அலை அடிச்சு கீழே விழுந்தாலும் அது கீழே காலை வச்சா அடிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மடிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ அம்மா அந்த ஆமா அந்த லெவலுக்கு போயிடுவாங்க. சோ இதுதான் மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் தான். நம்ம ஓஷனை பொறுத்தவரை சின்ன சின்ன டெக்னிக் அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம ஓஷன் செம்ம ஃப்ரெண்ட்லி. பயப்பட தேவையில்லை. சோ மெயினா ஸ்டார்டிங் வந்தாலே சில பேருக்கு பயம் இருக்கும். பட் அது எப்படி போகிறதுனா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து சோ இந்த டெக்னிக் ஓ இதுதானா ஓகே, இந்த வேவ்ல இப்படி கீழே வந்தா ஓகே இங்க ஷாலோவா இருக்கு ஓகே. அதுக்கப்புறம் ஆமா அதுல ஒரு ரிப் கரண்ட், ராட்டில் கரண்ட், அண்டர் வாட்டர் கரண்ட் அதெல்லாம் இருக்கு. சோ இப்போ நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு வந்து புரியல. ஓகே அதுதான் பண்ணாதான் தெரியும். அது பண்ணாதான் தெரியும். ஆமா கண்டிப்பா ஓஷனை பொறுத்தவரையும் சொன்னா அவங்களுக்கு புரியாது. அது உள்ள போயிட்டு அவங்களுக்கு காட்டினாதான் வந்து ஆமா அந்த ரியல காட்டினாதான் வந்து அவங்களுக்கு ஐயோ அப்பதான் சொன்னார்ல இதுதான் சொன்னாரு ஓகே ஒரு கனெக்ட் ஆகும்.